செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் தேவைப்படுதோ அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துங்க. எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமேலுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் கேட்டு வாங்குங்க, சரியா? ப்ரஷ் ஏதாவது 2 ப்ரஷ் வாங்கிக்கிங்க. கொஞ்சம் பட்டையாக உள்ளதும், இன்னொரு ப்ரஷ் டிப் தின்னாக உள்ள மாதிரி 2 ப்ரஷ் வாங்கிக்கிங்க. ஒன்று பெயிண்ட் பண்ணுறதுக்கு, ஒன்று அவுட்லைன் கொடுக்கறதுக்கு. அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட கலர் கொடுத்தா நீங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பெயிண்ட் பண்ணால் போதும். நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் தனியாக போடுறேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 நான் அழகாக போடுறேன். அது நம்ம பொறுமையாக கற்றுக்கலாம். இது நார்மலாக உங்கள் கையில் கலரையும் ப்ரஷ்ஷையும் கொடுத்தா எப்படி ப்ரஷ் பண்ணுவீங்களோ பெயிண்ட் பண்ணுவீங்களோ அதை மாதிரி பண்ணி எடுத்துங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் இது என்கிட்ட ஆரஞ்சு கலர் வேணும். எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃப்ளார் எனக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் இல்லை. அப்படின்றதுனால ஒரு ஷேடிங் ஒன்று கொடுக்க போகிறேன். அது என்னோடய விஷ். உங்களுக்கு ஷேடிங் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம நீங்கள் அப்படியே எல்லோ ஃப்ளாராக வச்சுக்கிட்டாலும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுக்க போகிறேன். ரெட் கலர் எடுத்து, இதை கிரிம்சன் ஆக்சுவலாக இது ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்து அதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்மெச் பண்ணி விட போகிறேன். எனக்கு அப்போ எனக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கிடைக்கும். அதனால் இது உங்களோட விஷ் தான். இது மாதிரி பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எனக்கு ஆரஞ்சு கலராக வேணுன்றதுனால நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இது மாதிரி இழுத்து விட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அப்படியே ஒன்றோட ஒன்று ஸ்மெச் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இது மாதிரி 2 ஃப்ளாருக்கு நான் பண்ணி எடுக்க போகிறேன். ஒன்று ஆரஞ்சு கலர் ஃப்ளாரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறுமனே எல்லோ கலர் ஃப்ளார் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃபையும் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லீஃபையும் க்ரீன் கலர் வச்சு சாதாரணமாக நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா காய விடணும். நல்லா காய்ஞ்ச அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரூச் ஒர்க்கு பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கார்மெண்ட்ஸில் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ப்ரூச்சஸ் கிளாஸு, ஆரி ஒர்க் கிளாஸு, ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லாமே போகுது. தேவைப்படுறங்க டைரெக்டாக கார்மெண்ட்ஸை விசிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிங்க. மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறங்க வாங்கிக்கலாம். ஆரி ஸ்டாண்டும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான். இதை நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ ஃப்ளவர். இது பார்த்திங்கன்னா இது தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? நெக்ஸ்ட் வெறுமனே எல்லோ தான் நான் வைக்க போகிறேன். அவ்வளவுதான். இதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். உங்களோட விஷ் தான். அவுட்லைன் நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுமாரி கொடுத்துங்க. அதாவது உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு கொடுத்துங்க. இப்போ இந்த சைடு உள்ள ஃப்ளார் பார்த்திங்கன்னா வெறுமனே க்ரீன் மாதிரி கொடுக்க போகிறேன். இன்னொரு சைடு லீஃப் கொஞ்சம் கொழுந்தாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தது நான் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றா இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வாங்கி இதை மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் என்ன மாதிரி பிக்சர் போட போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிங்க. இந்த சைடு கொஞ்சம் கலர் லீஃபோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும். அது கொழுந்து கலர் மாதிரி வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இது மேலே அவுட்லைன் எல்லோ கொடுத்து அப்படியே ஸ்மெச் பண்ணி விட போகிறேன். அப்படின்றப்ப அந்த லீஃபோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதுக்காக உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது மாதிரி பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா வெறுமனே இதே மாதிரி லீஃபை விட்டாலே போதும் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பீட்ஸுக்கு அப்புறம் தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் நான் இதுக்கு அவுட்லைன் தான் கொடுக்க போகிறேன். அவுட்லைன் கொடுத்த அப்புறம் தான் நான் பீடு வைக்க போகிறேன். ஆனால் இதுக்கு பீடு வைக்கிறதுனால அவுட்லைன் கூட தேவை தான் இல்லை. இது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேடிங்கில் கிடச்சிருக்கு இல்லையா? அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவுட்லைன் கொடுத்து அழகாக எடுத்துங்க. சிம்பிள் தான். நம்ம 50 கிளாஸை கம்ப்ளீட் பண்ண அப்புறங்களுக்கு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி போடுறதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக இதுமாரி போட்டுக்கலாம். சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பூந்து விளையாட வேண்டியதுதான், அவ்வளோதான்.
இது மாதிரி பண்ணி முடிச்ச அப்புறமேலுக்கு நல்லா ட்ரை பண்ண விடுங்க. நல்லா காயணும். அட்லீஸ்ட் 1 ஹவராவது காய விடுங்க. கையில் வந்து சுத்தமாகவே ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்த அப்புறமேலுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லா லைஃப் வரும். இல்லைனா அங்கங்கே ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். அதனால் நல்லா காய விட்டுருங்க. ஃபஸ்ட்டு காய விட்டுட்டு உங்களுக்கு பீடு வந்து என்ன கலர் பீடு கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து கோல்டு கலர் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். கட் பீடு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி காப்பர் கலரில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் 2-3 விதத்தில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா லீஃப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரே தடையாக கோத்துக்க போகிறேன். கோத்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து தனித்தனியாக ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். ஒரே தடையாக கோத்துட்டேன் இல்லையா? இங்கே பாருங்கள், எனக்கு வந்து எவ்வளோ பெரிய லீஃப்க்கு தேவைப்படுதுன்றதை நல்லா வளைச்சி பாருங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த எண்டில் கொண்டு போய் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்படி பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாக தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வளைச்செல்லாம் கிடைக்காது. இப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், லைட்டாக வளைச்ச மாதிரி அப்படி வச்சு 2-3 இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த சைடு குத்தி அந்த சைடு எடுக்கணும், அவ்வளவுதான். இதை மாதிரி 2-3 இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். ஒர்க்கும் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வேணாம், நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போகிறேன். அதாவது சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ்ஸு, 2-3 பீடு தள்ளி இந்தாண்ட ஒரு ஸ்டிச்சஸ்ஸு, அந்தந்த சைடும் 2-3 பீடு தள்ளி ஒரு ஸ்டிச்சஸ். அதுமாரி ஒரு 2-3 இடத்துல போட போகிறேன். இப்படி போடுறப்ப ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒர்க்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் நகர்ந்துருச்சு, அதனால் சரியாக தெரியல. நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து நல்லா நீட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடவே ஆடாது, நீட்டாக இருக்கும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம ஃப்ளவரை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ளவரில் வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய பெண்டு இருக்குது பார்த்தீங்களா? அதனால் 1 by 1 தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆகணும். 1 by 1 ஸ்டிச் பண்ணுறப்ப ஒவ்வொரு பீடையும் 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பீடை கோத்துட்டேன். கோத்து ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிட்டேனா, ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் மறுபடியும் அந்த பீடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போய் திருப்பியும் பீடு உள்ள விட்டு நீடில் வெளியில் எடுக்கணும். பாருங்களேன், இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, நான் 2 தடவை ஸ்டிச் பண்ணுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நான் 2 தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் கவனமாக பாருங்கள். இப்போ நான் ஒரு பீடை கோக்குறேன். கோத்து நீடில் வந்து குத்தி கீழே இழுக்கிறேன். பாருங்கள், குத்தி கீழே இழுத்துட்டேன். இழுத்த அப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகிறேன். திருப்பியும் அது உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி இழுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு பீடையும் 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி இப்படியே வரிசலாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பீடு ஆடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதில் வந்து ஒரே நேரத்துலேயே கோத்து வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த ஃப்ளார் வந்து அங்கங்கே நிறைய பெண்டு இருக்குன்றதுனால நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் கோத்து எடுத்துங்க. பீடு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பீடு தான் கோக்கணுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து என்ன கலர் பீடு வேணாலும் கோத்துக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் அந்த பீடை வந்து கோத்துக்கலாம். அவ்வளோதான். நான் எப்பவும் கர்தானா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? உங்களோட விஷ் தான். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் அப்போதைக்கு இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை மாதிரியே ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோடு நீங்கள் இது பண்ணுறப்ப நல்ல ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து பேக் சைடு நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீட்டுக்கு போட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஆரி ஒர்க்லாம் தோற்று போயிடும், அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இது. இதே மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணி நீங்கள் ஆரியும் போடலாம். ஆரி தெரியாதவங்க இதையும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ரூச் ஒர்க் வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடியது தான். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்றப்ப இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறுமனே ஃபேப்ரிக் பெயிண்டிங் மட்டும் வச்சு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அவுட்லைன் கம்பல்சரி கொடுத்துருக்கணும்.
ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், அதுவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லீஃப்க்கு மட்டும் ஒரே தடையாக கோத்தும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை 2 வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை 1 வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் 2 வச்சு ஸ்டிச் பண்ணுறப்பையும் 1 வச்சு ஸ்டிச் பண்ணுறப்பையும் டபுள் ஸ்டிச்சஸ் கம்பல்சரி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரே தடையாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப மட்டும்தான் என்ன பண்ணலாம், நம்ம 2-3 இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். இந்த இடத்துல வேணாலும் பாருங்கள், பீடு வந்து நான் 1 by 1 தான் கோக்குறேன். ஏன்னா பெண்டு வந்து நிறையா இருக்குது. 1 by 1 கோத்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு தான் எடுக்கணும். ஒரு பீடை வந்து 2 தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இதில் வந்து 1 கோக்குறேன். இது வந்து 2 கோக்குறேன். இப்போ நான் 2 கோத்து ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். எப்படி கோத்தாலும் 2 கோத்தானா 2த்துக்கும் சேர்த்து என்ன பண்ணணும், நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். 1 கொடுத்தாலும் 1 தான் டபுள் ஸ்டிச்சஸ் கொடுப்போம், 2 கொடுத்தா 2 டபுள் ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் 3 4 அதுமாதிரிலாம் கோக்கக்கூடாது. கோத்தா இதை மாதிரி தான் கோக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கிளாஸ் வரப்போது. தொடர்ந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பேக் சைட் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நார்மல் ஸ்டிச்சஸ் தான். இது வந்து பெரிய கம்ப சுற்றுற வேலைலாம் கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துப்போமோ அதை மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துங்க. அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.